ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் பூக்கள். இன்றைக்கி நம்ம கோல்டன் பூக்கள் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுத்த உரங்களில் ரோஜா பூ எவ்வளவு பெருசு பெருசாக பூத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஏற்கனவே இந்த ஜுமிலியோ ரோஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ பூ சின்னதாக இருந்தது. இப்போ அந்த பூ விரிஞ்சு இன்னுமே உள்ளுக்குள்ளே விரியாத மொட்டுக்கள் இவ்வளோ இருக்குது. அப்படி இருந்துமே பூ நல்லா இவ்வளோ பெருசாக கைக்குள்ளே பிடிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பூவாக வளர்ந்துருக்கு. இது கைக்குள்ளேயே அடக்கமாக இருக்குது. இன்னும் இது விரிஞ்சிச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். இதழ்கள் அவ்வளோ சீக்கிரமாக இதில் உதிர்ந்துடாது. ஜுமிலியா நல்ல இதழ்கள்லாம் நல்ல கெட்டியான தன்மையுடையதாக இருக்குது. நம்ம நல்ல உரங்கள் கொடுக்கும்போது லேசாக பூக்காமல் இதழ்களுமே நல்லா ஸ்ட்ராங்காக இது போல் கெட்டியான பூக்களாக வரும். இது நம்ம வீட்டில் ஏற்கனவே வீடியோ போட்ட ஆப்பிள் ரெட் ரோஸ் தான் இந்த போல் வளைவாக இருக்கும். இதோட பெடல்ஸ் எல்லாம் இது போல் நல்லா, இதுவுமே நல்ல பெடல்ஸ், நல்லா ஸ்ட்ராங்கான பெடல்ஸாக இருக்கும். அதே போல் நம்ம உரங்கள் அதிகமாக நல்லபடியாக உரங்கள் கொடுக்கும்போது ஒரே தண்டிலிருந்து இது போல் வளர்ந்து 3 மொட்டுக்கள் வச்சுச்சு. அந்த 3 மொட்டில் ஒரு பூ பூத்துருக்கு. இதை நம்ம பறித்தாலும் அடுத்தும் 2 ரோஸ் இங்கே பூக்கிறதுக்கு தயாரான இதில் இருக்குது. ஆனால் இதை பறிக்கும்போது தண்டுகளை பார்த்து பறிக்கணும். காம்பு இதோட கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த 2 ரோஸுமே உதிராமல் நல்லபடியாக வளர்ந்துடும். ஜுமிலியோ ரோஸ் அதிகமாக பூக்கக்கூடிய வெரைட்டியை சேர்ந்ததுங்கிறதுனால, ரெண்டாவது இந்த செடி சீக்கிரம் வாடக்கூடிய வெரைட்டி சேர்ந்ததில்ல. ஒரு சில ரோஜா செடிகள் வாங்கி வச்சோம்னா சீக்கிரம் வாடிடும். ஆனால் இது நல்ல பெரிய செடியாக வர்ற வரைக்குமே ரோஜா செடி வாடாத அளவுக்கு நல்லபடியாக நமக்கு இருந்து பூக்கள் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே அதே போல் வெட்டி விட்டுருந்தோம். ப்ரூன் பண்ண செடி காமிச்சோம். அது ஃபுல்லாக இந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்களேன். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. புது தளிர்கள் நிறைய எடுத்துருக்குது. இதுக்கு நம்ம உரங்கள் போட்டது தான் காரணம். அந்த மாதிரி உரங்கள் தயாரித்து போட்டோம்னா இது ஃபுல்லாக ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொரு மொட்டுக்கள்னு பார்த்தோன்னா எவ்வளோ வந்துடும். மொட்டுக்கள் நிறையா வரும். அது போல் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு அது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போடுற உரங்கள்லாம் கொஞ்சம் நல்ல உரமாக இருக்கிறதுனால பூ சீக்கிரம் வெட்டி விட்டு ப்ரூன் பண்ண உடனே இந்த அளவுக்கு தளிவு கொடுத்துருக்குது. பூக்களும் நல்லா இது போல் பெருசாக வரும். இது போல் நம்ம நல்ல உரங்கள் தயாரிக்கிறது எப்படி பூ இவ்வளோ பெருசாக பூக்க வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கோல்டன் பூக்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.